ஒரு பெருங்காட்டின் மையத்தில் பெரியதொரு சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது அந்த காட்டின் ராஜாவாக தன்னை எண்ணிக்கொண்டது. அதே காட்டில் ஒரு சிறிய எலி வசித்து வந்தது. எலியைக் காணும் ஒவ்வொரு வேளையும் சிங்கம் எலியை கிண்டலாக பார்க்கும். "நீ என் முன்னால் எதுவுமே அல்ல. உன் வாழ்க்கை எளிதாக சுட்டிக்காட்டி ஒழிக்கப்படும்" என்று சிங்கம் உரக்கச் சொல்வது வழக்கம். ஒருநாள் சிங்கம் ஒரு பெரிய வலையில் சிக்கிக் கொண்டது. வலை சுருண்டு கொண்டு அதன் உடல் நெருங்கியது. சிங்கம் தன்னை விடுவிக்க பலமுறைகள் முயன்றாலும் முடியவில்லை. அப்பொழுது அது உறுதியாக கோஷம் போட்டது. ஆனால் யாரும் உதவி காட்டவில்லை. சத்தம் கேட்டு எலி அங்கே வந்தது. வலையில் சிக்கிக்கொண்டு உதவி கேட்டு அலறி சிங்கத்தை பார்த்த எலி, "நான் உன்னை காப்பாற்றக்கூடும்" என்றது. சிங்கம் அதைக் கேட்டு வெறுக்கதனமாக சிரித்தது. "நீ என்னை காப்பாற்றப் போகிறாயா? உன் அளவைப் பாரு." ஆனால் எலி அதை நிம்மதியாகத்தான் சமாளித்தது. தன் கூர்மையான பற்களைப் பயன்படுத்தி வலை பக்கவாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி குத்தி கிழித்துவிட்டது. சில நேரத்தில் சிங்கம் வலையிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டது. அது எலியிடம் உண்மையாகவே மிக்க நன்றி கூறியது. "நீ எனக்கு மிகுந்த பாடம் கற்பித்தாய். யாருக்கும் அதன் அளவைப் பொறுத்து அவமதிக்கக்கூடாது" என்று சிங்கம் கூறியது. அதன்பின் இருவரும் நல்ல நண்பர்களாகிக் காட்டில் ஒருவருக்கொருவர் உதவிக் கொண்டு வாழ்ந்தனர். கதைச் சுருக்கம்: பெரியவர்கள் அல்லது ஆற்றல் மிகுந்தவர்கள் கூட தங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளாவது சிறியவர்களின் உதவியை தேவைப்படலாம். ஒவ்வொருவரையும் மதிப்புடன் பார்க்க வேண்டும். சிங்கம் மற்றும் எலியின் நட்பு ஆரம்பித்தது அன்றைய நாளில் இருந்து மேலும் வலுப்பட்டது. சிங்கம் எலியின் விவேகத்தையும் தன்னம்பிக்கையையும் ரசித்தது. எலியும் சிங்கத்தின் பெரிய மனசையும் பாதுகாப்பான தோழமையையும் கண்டு பெருமைப்படத் தொடங்கியது. ஒரு நாள் அந்த காட்டிற்கு ஒரு வலுவான யானை குழு வந்தது. யானைகள் பெரும் ஒலி எழுப்பி மரங்களையும் சில்லறையாகச் செய்துவிட்டு மற்ற விலங்குகளை அச்சுறுத்தின. சிங்கம் அவற்றை எதிர்க்க தயங்கியது. ஏனெனில் யானைகள் பல் உயரமும் பல சக்தியும் கொண்டவை. அப்போது எலி சிங்கத்தின் அருகே வந்தது. "நாம் யானைகளுடன் நேரடியாக போராட முடியாது, ஆனால் நமது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தலாம்" என்று எலி கூறியது. எலி சிங்கத்துடன் சேர்ந்து ஒரு திட்டம் வடிவமைத்தது. அது யானைகள் அதிகமாக இருந்த இடத்தில் சில பழங்களை வைத்து அதன் வழியில் ஒரு பழுது கொண்ட குழியை தயாரித்தது. எலி யானைகளை அந்த பாதைக்கு வழிமறித்து அழைத்தது. யானைகள் அந்த வழியில் சென்றபோது குழியில் சிக்கிக் கொண்டன. அதன் பிறகு யானைகள் அந்த காட்டை விட்டு விலகிச் சென்றன. மற்ற விலங்குகள் சிங்கத்தையும் எலியையும் கண்டு தங்கள் நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்தன. இதிலிருந்து சிங்கம் மிகவும் பெருமையோடு எலியை பாராட்டியது. "உனது புத்திசாலித்தனம் எங்களுக்கு ஒட்டுமொத்த காட்டையும் பாதுகாத்தது. நீ என்னோடு சமமானவன். உன் நட்பு எனக்கு மிகப்பெரிய வரம்." கதையின் முத்திரை: அளவு அல்லது சக்தி அச்சமில்லை. உண்மையான திறமை புத்திசாலித்தனத்திலும் ஒருவருக்கொருவர் விசுவாசமாக இருக்கும் நட்பிலும் உள்ளது. ஒற்றுமையானது எதைச் சாதிக்க முடியாதது?